இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வம் நீரே. இதோ மனிதர்கள் பரிசுத்தமுள்ள தெய்வமே, கர்த்தராகிய தெய்வமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த அருமையான காலை வேளையிலே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், புகழ்கிறோம், பாட வந்திருக்கிறோம். ஆண்டவரே, பணிந்து உம்மை உயர்த்த நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு என்னெல்லாம் நீர் கொடுத்திருக்கிறீரோ, இந்த உலகத்தில் எங்களை எதனால் நீர் மகிமைப்படுத்திருக்கிறீரோ, அந்த மகிமைக்குரிய அந்த கிரீடத்தை இப்பொழுது நாங்கள் இறக்கி வைத்து உமக்கு முன்பாக எந்த ஒரு மேன்மையும் எங்களை குறித்து பாராட்டுவதற்கு இடம் உண்டாகாதபடிக்கு இந்த வளாகத்திலே ஒரே ஒரு சிந்தை, ஒரு மன ஆவி, இதையோடு கூட சேர்த்து ஒரு மனமாய் தேவனே, உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக மாத்திரம், கனம் உண்டாக மாத்திரம் இந்த இடத்துல நாங்கள் கூடியிருக்கிறோம். அப்பா, கூடியிருக்கிறோம். எத்தனை தயவு, எத்தனை இரக்கம், எத்தனை நன்மைகளை கர்த்தர் எங்கள் வாழ்விலே செய்திருக்கிறீர். நேற்று எங்களோடு கூட இருந்தவர்கள் இந்த உலகத்திலே சுவாசமுள்ள ஆண்டவரே மனிதர்கள் சூடானிலே தேசத்திலே இன்று காலை 33 பிள்ளைகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரே, எங்களை உயிரோடு வைத்திருக்கிறீர். எல்லா நாச மோசங்களுக்கும் என்னை தப்பு வைத்திருக்கிறீர். இதற்கு தேவனே, நான் என்ன செய்வேன்? என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் கர்த்தரை தொழுது கொள்வேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஒரு உணர்வுள்ள ஒரு ஆராதனை எங்களுக்கு நீங்க பரிசுத்த ஆவியானவர் ஏற்படுத்தி கொடுக்கணும். உணர்வுள்ள ஒரு இருதயத்தை எங்களுக்கு கொடுக்கணும். அந்த ஆண்டவரே அப்பா, அந்த இருதயத்திலே நாங்கள் நன்றி பலிகளை செலுத்தணும். அப்பா, உணர்வுள்ள இருதயத்தோடு நாங்கள் என்ன செய்யணும்? நன்றி பலி செலுத்தணும். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார்.
எஸ் ஆண்டவரே, உண்மை உள்ள ஒரு உணர்வுள்ள ஒரு ஸ்தோத்திர பலியை ஒருவன் ஏறெடுக்கிறான் என்று சொன்னா அவனுடைய வழியை கர்த்தர் செவ்வைப்படுத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய ரட்சிப்பை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எஸ் ஆண்டவரே, அந்த ரட்சிப்பின் பாத்திரம் ஆண்டவரே, அது ஒரு கெட்டு போகாத ஒரு பாத்திரம் ஆண்டவரே, கெட்டு போகாத ஒரு பாத்திரமாய் நீர் வைத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு வேளை கரைப்பட்டிருக்கும் என்று சொன்னா சங்கீதக்காரனாகிய தாவீதை போல நானும் கேட்கிறேன், அப்பா நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். எஸ், உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்தகரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று சொல்லி கேட்டதை போலவும் இப்பொழுதும் மனம் திரும்புதலோடு கூட வந்து நிற்கிறோம். அப்பா, எங்களை ஏற்றுக்கொள்வீராக, பலிகளை ஏற்றுக்கொள்வீராக. நான் ஒருவனையும் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்ன கர்த்தர், அப்படியாய் தேவனே, ஆராதனை முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. வந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். வர தடைப்பட்ட பிள்ளைகளை விரைவாய் கர்த்தர் கொண்டு வரணும். கடைசி காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுகிற நாட்களை எண்ணுகிற அறிவை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே, நாட்களை எண்ணுகிற அந்த ஞானம், அந்த அறிவு எனக்கு வேணும். இது பொல்லாத காரியம். இந்த கடைசி நாட்களிலே உமது கூடார மறைவிலே என்னை ஒளித்து வைத்து என்னை பாதுகாக்கும்படியாய் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். பாப்பா, உண்மை உண்மையோடு எஸ் ஆண்டவரே, கர்த்தர் ஆண்டவரே, உண்மையோடும் ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுங்கள், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள கடவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவ்விதமாய் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. இந்த நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளும். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். சகலமும் நீரே நடத்தி கொடுப்பீராக. இயேசுவின் இந்த நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இஸ்ரவேலின் தேவன் நமக்கு உண்டு, என்னாலும் ஜெயம் தருவார். யாக்கோபின் தேவன் நமக்கு உண்டு, என்னாலும் நடத்திடுவார் என்று சொல்லி நல்ல உற்சாகமான காலையிலே இஸ்ரவேலின் தேவன் நமக்கு உண்டு, என்னாலும் ஜெயம் தருவார். யாக்கோபின் தேவன் நமக்கு உண்டு, என்னாலும் நடத்திடுவார். பாடுவோம். இஸ்ரவேலின் தேவன் நமக்கு உண்டு, என்னாலும் ஜெயம் தருவார். யாக்கோபின் தேவன் நமக்கு உண்டு, என்னாலும் நடத்திடுவார். Hallelujah, amen, hallelujah, hallelujah, amen. 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 உலர்ந்து போன எலும்பை போல இழந்த என்னையுமே ஜீவன் தந்து உயிர் பெறச் செய்தி, உமக்கு நன்றி ஐயா. உலர்ந்து போன எலும்பை போல இழந்த என்னையுமே ஜீவன் தந்து உயிர் பெறச் செய்தி, உமக்கு நன்றி ஐயா. வல்லமை தேவன் நீரே, அற்புத ராஜன் நீரே. வல்லமை தேவன் நீரே, அற்புத ராஜன் நீரே.
தேவன் உண்மையுள்ளவர் என்றும் நடத்திடுவார். வாக்குத்தத்தங்கள் உரைத்த தேவன் செய்து முடித்திடுவார். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்றும் நடத்திடுவார். ஆமென். வாக்குத்தத்தங்கள் உரைத்த தேவன் செய்து முடித்திடுவார். யெகோவா ஷம்மா நீரே, கூடவே இருப்பவரே. யெகோவா ஷம்மா நீரே, கூடவே இருப்பவரே. சேர்ந்து சொல்வோம். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். 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 கடத்திலிருந்து அழைத்து வந்தவர் இனியும் நடத்திடுவார். யோர்தான் போன்ற சோதனையிலும் ஜெயத்தை தந்திடுவார். கடத்திலிருந்து அழைத்து வந்தவர் இனியும் நடத்திடுவார். யோர்தான் போன்ற சோதனையிலும் ஜெயத்தை தந்திடுவார். எல்ஷடாய் தேவன் நீரே, தடைகளை உடைப்பவரே. எல்ஷடாய் தேவன் நீரே, தடைகளை உடைப்பவரே. அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். 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 இஸ்ரவேலின் தேவன் நமக்கு உண்டு, எந்நாளும் ஜெயம் தருவார். யாக்கோபின் தேவன் நமக்கு உண்டு, எந்நாளும் நடத்திடுவார். பாடுவோம். இஸ்ரவேலின் தேவன் நமக்கு உண்டு, எந்நாளும். யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் நமக்கு உண்டு, எந்நாளும் நடத்திடுவார். சொல்வோம். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். 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 அல்லேலூயா, அல்லேலூயா. உலர்ந்து போன எலும்புகள் எல்லாம் என்ன செய்யணுமா? உயிரடைய செய்ய வேண்டும். எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, இந்த எலும்புகள் எல்லாம் உயிர் அடையுமா? எசேக்கியேல் சொல்றாரு, எனக்கு தெரியாது ஆண்டவரே, நீங்க தானே அறிவீர். அநேக எலும்புகள் இன்னும் உயிர் அடைய வேண்டும். அல்லேலூயா. அநேக எலும்புகள் என்ன செய்யணும்? உயிரடைய செய்யணும், உணர்வடைய செய்யணும். தேவனை நோக்கி ஓடுகிற ஒரு தாகத்தை கொடுக்கணும். வாருங்கள் ஆலயத்திற்கு போவோம் என்று சொன்ன பொழுது சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றான், எனக்கு மகிழ்ச்சி வந்ததுப்பா, எனக்கு மகிழ்ச்சி வந்தது. அந்த மகிழ்ச்சி நம்ம கிட்ட இருக்கணும். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறது போலவா, வாஞ்சிக்கிறது போல இல்ல, வாஞ்சித்து கதறது போல என் ஆன்மா உமையே வாஞ்சிக்கிறது. எஸ், அந்த கதறல ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுப்பாராக. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கணும். வந்தோம் போனோம், ஞாயிற்றுக்கிழமை அட்டெண்டன்ஸ் போடணும் இல்ல, உணர்வுள்ள ஒரு ஆவி, தேவனை தேடுகிற ஒரு உணர்வுள்ள ஆவி உண்டோ, என் மீது அவர் அன்பு கூர்ந்து அந்த பலியானதை எண்ணி நான் என்ன செய்ய வேண்டும்?
I have to reciprocate to the day, God. Thank you, Lord. Pray. Yes. நல்ல உற்சாகமாய் என் எண்ணங்களை நினமுள்ளதாய் மாற்றியிருக்கிறீர் ஆண்டவரே. உற்சாகத்தின் ஆவியை எனக்கு தந்திருக்கிறீர். அதோடு கூட சேர்ந்த ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், பலியிடுகிறோம். ஆமென். என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க. தீரக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே. Thank you, Lord. ஆராதனை உமக்கே. அனுதினமும் உமக்கே. பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே. பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே. ஆட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே. ஆட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே. என்றென்றைக்கும் வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி எனக்காய் ரத்தம் சிந்தி பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. இயேசுவே. Thank you, Lord. Amen. சேர்ந்து சொல்வோம். ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. அனுதினமும் உமக்கே. ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீர். ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீர். தரைப்படாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர்.
எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. பாடுவோம். என் மீது ஆமென். Glory to God. எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் அப்பா. பாடுவோம். எடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. என்னை ஆண்டவரே பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே என்று சொல்வோம். ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. மாம்சமான நிலை அன்று இழிக்கும் போது வழி திறந்தீர். மாம்சமான நிலையை அன்று இழிக்கும் போது வழி திறந்தீர். மகா மகா பரிசுத்தமும் திருச்சமூகம் நுழையச் செய்தீர். மகா மகா பரிசுத்தமும் திருச்சமூகம் நுழையச் செய்தீர். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானே சிலுவையிலே. எனக்காய் ரத்தம் சிந்தி என் மீது அன்பு கூர்ந்து என் மீது அன்பு கூர்ந்து பலியானே சிலுவையிலே. எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. என்னை ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிரித்தெடுத்தீர் ஆமென். சேர்ந்து சொல்வோம். ஆராதனை 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 அனுதினமும் தேவனே ஆராதனை ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க விசேஷித்தவர்கள். எஸ், உங்களை பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து நீங்க சொல்ல வேண்டிய காரியம், நீங்க விசேஷித்தவர்கள். ஆமென். எவன் ஒருவன் பிரித்தெடுக்கப்படுகிறானோ அவன் விசேஷித்தவன். ஹல்லேலூயா. எவன் ஒருவன் பிரித்தெடுக்கப்படுகிறானோ அவன் விசேஷித்தவன். ஹல்லேலூயா. அதான் எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி. ஏன் விசேஷித்தவர்கள் தெரியுமா? பரிசுத்த ஜாதியின் கூட்டம்.
ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நமக்கு எந்த ஜாதியுமே கிடையாது. நான் இந்த ஜாதிலாம் உலகத்துல பேசுவாங்க. ஆனா நம்ம எந்த ஜாதி? பரிசுத்த ஜாதி. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நான் ஆண்டவரே கர்த்தரால் சுத்திகரிக்கப்பட்டு ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்ட பரிசுத்த ஜாதி. ஆமென். அப்படி என்று சொல்வீர்கள் என்று சொன்னா அவர் சிந்தின ரத்தத்திற்கு ஒரு மதிப்பு. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய வீட்டின் நன்மையாலே நாங்கள் நிரம்பிட வந்து நிற்கிறோம் என்று சொல்லி thank you Lord. Praise. Glory. Yes.
அலங்கார வாசல், அலங்கார வாசல், அலங்கார வாசல் என்று வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது நமக்கு நினைவில் வருவது, அலங்கார வாசலுக்கு வெளியே அமர்ந்திருந்த அந்த முடவன், பிறவி முடவன். ஆமென். அலங்கார வாசல்ல பேதுருவும் யோவானும் போய் அந்த முடவனை என்ன பண்றாங்க? உற்று பார்க்கிறார்கள். அந்த முடவன் அவனால எதுவுமே அவனால என்ன செய்ய முடியாது, வேலை செய்து சம்பாதிக்க முடியாது. அதனால அவன் என்ன செய்யறான்? அவன் அந்த அலங்கார வாசல்ல உட்கார்ந்து தினம்தோறும் வருபவரிடத்துல பிச்சை கேட்டு கொண்டிருப்பான். பிச்சை கேட்டு கொண்டிருப்பான். அவனால சம்பாதிக்க முடியாது, முடவனா இருக்கிறான். அவரை உற்று பார்த்து அங்க சொல்றாரு, அங்க காரியத்தை, தேவனுடைய ராஜ்யம் அவருக்குள்ளே போகிறது பாருங்க. ஆண்டவர் சொல்றாருல, தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று சொன்னார்ல. அவனுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் அப்போ இல்லை, ஆனா உள்ளே செல்ல போகுது. உற்று பார்க்கிறான். ஆண்டவர் ஏதாவது கிடைக்குமா, இவரிடத்திலிருந்து ஏதாவது கிடைக்குமான்னு. இவர்கள் தேவனுடைய மனுஷர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் உற்று பார்க்கிறார்கள். இவனுக்கு என்ன கொடுக்க முடியும்? இன்னைக்கு நான் ஏதாவது நான் கொடுக்கிறேன்னு சொன்னா அது டெம்பரவரி, அது தற்காலிகமானது. ஆனா அந்த தேவனுடைய மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள்? ஆவியானவர் ஊந்துதலின் பிரகாரமாய் அவனுக்கு பர்மனண்டா ஒரு சொல்யூஷன் வேணும். அவனுக்கு பர்மனண்டா நிரந்தரமான அவனுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும். அப்போ சொல்றாங்க, நீ எதிர்பார்க்கிற பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, ஆனா அதை காட்டிலும் நிரந்தரமான தீர்வு, அதை காட்டிலும் நிரந்தரமான தீர்வு என்னிடத்தில் இருக்கிறது. நஸ்ரே நாகிய ரீஷா தூரி ரீமா கோரா பைஷியா காதாலாரா ரிபிகா ருதுர் பிலாரா, அதை காட்டிலும் விலையேற பெற்ற ஒரு காரியம் என்னிடத்தில் இருக்குது. இதெல்லாம் அதற்கு ஒப்பானவைகள் அல்ல, அந்த நாமத்திற்கு ஒப்பானவைகள் அல்ல. எத்தனை பேருக்கு கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார்? இன்றைக்கு நீங்க சொல்ல வேண்டிய, உங்கள் இருதயத்தில் சொல்ல வேண்டிய நேரம் தெரியுமா? ஆண்டவரே, என்ன ஆண்டவரே ஆலயத்திற்கு வெளியில நீங்க உட்கார வைக்கல. ஆண்டவரே, என்னை ஆலயத்திற்கு வெளியில உட்கார வைக்கல, உங்களுடைய சமூகத்தில் என்ன உட்கார வைத்திருங்க. அவன் எத்தனையோ 40 வருஷங்கள் அங்க எங்க இருக்கிறான்? வெளியில இருக்கிறான். ஆனா கர்த்தருடைய தீர்மானம், கர்த்தருடைய சித்தம் அவன் உள்ள இருக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ பேர் வெளியில இருக்கிறாங்களே. சபைக்குள்ள இருக்க வேண்டியவர்கள், ஞானஸ்தானம் பெற்றவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு வெளியில இருக்கிறாங்க. என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே? எஸ், ஆண்டவருக்குள்ள ராஜ்யம் உள்ளே வரணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் எஸ் அவனுக்குள்ளே அது போகணும். அவன் எதிர்பார்க்கறது என்ன? முடவன் எதிர்பார்க்கறது என்ன? அவன் 2வது ஒரு காரியங்களை எதிர்பார்க்கிறான். இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னாங்களே, அதை அவன் எதிர்பார்க்கலாம். இந்த ஆலயத்திற்கு வந்தா ஏதோ கிடைக்குமே அவன் எதிர்பார்க்கிறான். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு தரது பெஸ்டா தர விரும்புறாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். எஸ், இன்னைக்கு வெளியில இருக்கக்கூடாது. எங்க இருக்கணும்? உள்ள இருக்கணும். இப்ப யோசிச்சு சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. என்ன வெளியில உட்கார வைக்கலப்பா. கை இருக்குது, கால் இருக்குது, கண் இருக்குது, எல்லாமே இருக்குது, துதிக்க முடியல. ஆவிக்குரிய முடவன். ஆனா என்ன உள்ள அனுபவிச்சிருக்கிறீங்களே. நாங்கெல்லாம் பாக்கியவான்கள்.
நாங்க நன்றி செலுத்த உண்மையானவர்கள் வந்திருக்கிறோம்ப்பா. சொல்லுங்க ஆண்டவரே, ஆலயத்துக்கு புறம்பா இருக்கக்கூடாது ஆண்டவரே. எனக்கு நன்மை செஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே. எத்தனை பெரிய காரியம் செஞ்சிருக்கீங்க. எங்க இருக்கணும்னா உள்ள இருக்கணும், உள்ள இருக்கணும். Thank you Jesus. நன்றி சொல்லாமா, நன்றி சொல்லாமா. எஸ், இதுவரையிலும் என்னை நடத்தி ஆண்டவரே எனக்கு உதவி செய்தவர், உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எஸ் ஜீசஸ், எத்தனை நன்மைகள், எத்தனை தயவுகள் பாராட்டியிருக்கிறேன், எத்தனை கிருபை. நான் விழுந்து விடாதபடிக்கு என்னை கிருபை சூழ்ந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். என்னை நடத்தி வந்த தயவு, 12 மாதங்கள் என்னை அழைத்து வந்ததை பார்க்கிறேன் அப்பா. குறைவில்லாதபடிக்கு நடத்தி வந்தீரே. ஆனால் தான் ஆண்டவர் இஸ்ரவேலை பார்த்து சொன்னார், இஸ்ரவேலே ஒரு குறையும் இல்லை என்று சொல். இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையா எங்கள் முற்பிதாக்கள் ஆராதித்த, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. ஆமாண்டவரே, தடைகள் லைஃப்ல நமக்கு தடை இருக்கணும். ஹர்டல்ஸ், ஹிண்ட்ரன்ஸ், ஆண்டவரே நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஹிண்ட்ரன்ஸ் தடைகள். ஆனால் தடையை எப்பொழுது நீங்கள் தகர்க்க, ஆண்டவரை ஃபேஸ் பண்ண நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களோ, யெகோவா ஷம்மா ஆண்டவர் சொன்னார் அல்லவா, உலகத்துல உபத்திரம் உண்டு, திடன்கொள். உலகத்தை நான் என்ன பண்ணேன், நான் ஜெயிச்சேன். அவர் ஜெயிச்சாருன்னு சொன்னா அவருடைய பிள்ளையாகிய நாமும் என்ன செய்ய வேண்டும், இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய திராணி நமக்குள்ள இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரோடு கூட அவருடைய ஒத்தாசை கொண்டு நாம் எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும், நாம் ஃபேஸ் பண்ண முடியும். வர சேலஞ்சை என்ன செய்ய முடியும், எதிர்கொள்ள முடியும். எஸ், செங்கடலை நான் இல்ல ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் ஆகும். என்னால் ஆகாது, என்னால முடியாது. ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து பெரியவரா இருக்கிறாரு. செங்கடலாய் இரண்டாய் பிளந்தவர், கோட்டைகள் எல்லாம் உடைத்தவர், மேகமாக முன் செல்கிறவர், அக்னியாய் எங்களுக்கு துணை நிற்கிறவரா இருக்கிறார் என்று சொல்லி பாடுவோமா? செங்கடல் இரண்டாய் எஸ் லார்ட், கோட்டைகள் எல்லாம் உடைத்தவர், இயேசுவே செங்கடல் இரண்டாய் பிளந்தவர், தடைகள் எல்லாம் நீக்கக்கூடியவர், கோட்டைகள் எல்லாம் உடைத்தவரே. மேகமாக முற்பிதாக்கள் ஆராதித்த, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. பாடுவோம். தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரே.
மதுரமாம் நீரூற்றை தந்து விட்டீர், மாறாவி கண்ணீரை கடக்க செய்தீர். மதுரமாம் நீரூற்றை தந்து விட்டீர், தாகமெல்லாம் தீர்த்தீரையா. ஜீவ தண்ணீர் தாகமெல்லாம் ஜீவ தண்ணீர். தலைமுறை தலைமுறையா முற்பிதாக்கள் தலைமுறை தலைமுறையா விஷடலரபா எஸ் எஸ். உங்க சந்ததி யாரை தெரிந்து கொள்ள வேண்டும்? யோசுவா கேட்கிறார், நீங்கள் யாரை தெரிந்து கொள்ள போகிறீர்கள்? ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். எஸ், உங்க சந்ததி யாரை தெரிந்து கொள்ள போகிறது ஃபியூச்சர்ல? நானும் என் வீட்டாரும் என்றால், எஸ், நானும் என் வீட்டாரும் என்றால் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கப்பா. உங்க சந்ததி கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொன்னா, உன் சந்ததி கர்த்தரை போற்ற வேண்டும் என்று சொன்னா, ஒன்று நடக்க வேண்டும். தெரியுமா உங்களுக்கு? ஒன்று நடக்கணும். என்ன நடக்கணும் தெரியுமா? உன் மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயில் இருந்தும் உன் சந்ததியின் வாயில் இருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயில் இருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கும் அவளோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு உடன்படிக்கை செய், கர்த்தரோடு கூட செய், கர்த்தரோடு கூட செய், உடன்படிக்கை செய், உடன்படிக்கை செய். தலைமுறை தலைமுறையாய் ஆபிரகாமுக்கு வார்த்தை கொடுத்தாரு. எஸ், ஆபிரகாமுக்கு வார்த்தை கொடுத்ததுனால தான் இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். எஸ், அந்த வார்த்தை நமக்கு வேணும், அந்த வார்த்தை வேணும். என் மேல் இருக்கிற என் ஆவி என் சந்ததிக்கு போகணும். சந்ததியில் இருக்கிற ஆவி சந்ததியின் சந்ததியில் இருக்குமா? வசனம் வாயில இருக்கணும், தேவனுடைய வார்த்தை வாயில இருக்கணும். உன் வாயில என்ன இருக்கணும்? வசனம் இருக்கணும். தேவையற்ற வார்த்தை இருக்கக்கூடாது. உடன்படிக்கை பண்ணு, உடன்படிக்கை பண்ணு. இன்னைக்கு பண்ணு, கரங்களை உயர்த்தி பண்ணு. ஆண்டவர்கிட்ட என் வாயில ஆண்டவரே நல்ல வார்த்தையை கொடுங்கப்பா, நல்ல வார்த்தையை கொடுங்க, துதிக்கிற வார்த்தையை கொடுங்க. நீ துதிச்சா உன் பிள்ளை துதிக்கும், நீ ஜெபம் பண்ணா உன் பிள்ளை ஜெபம் பண்ணும், நீ கர்த்தரிடத்துல இருந்தா உன் பிள்ளை கர்த்தரிடத்துல இருக்கும். தலைமுறை தலைமுறையாய் முற்பிதாக்கள் ஆராதித்த Thank you, Lord. என் பிள்ளைகளுக்கு என்ன சேர்த்து வச்சிருக்கிறேன்ப்பா? என் பிள்ளைகளுக்கு என் சொத்தெல்லாம் கொடுக்க போறேன், என் சொத்தெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறேன், எல்லாம் என் பிள்ளைகளுக்கு போதுமானது இல்ல. உன் சொத்தே இயேசுதான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்கிட்ட இருக்கிற இயேசு என் பிள்ளைகிட்டையும் இருக்கணும், என் பிள்ளையினுடைய பிள்ளைகிட்டையும் இருக்கணும், அந்த நாமம் இருக்கணும். அதுதாங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். என் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கும்? உன்னுடைய சொத்து அழிஞ்சு போயிடும். இன்னைக்கு கொடுக்கிற சொத்து இயேசு இல்லைன்னா அது ஒன்றுமே இல்லை. ஆனா நீ கொடுக்கிற சொத்தே இயேசு. ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க,
எனக்கு வர அடுத்த சந்ததி எனக்கு யாருன்னு தெரியாது ஆண்டவரே, எனக்கு தெரியாது. ஆனா இயேசுவை நான் கொடுக்கணும், இயேசுவை நான் கொடுக்கணும்பா, இயேசுவை நான் கொடுக்கணும். உரிமை சொத்தாக்கிட்டார் நம்மள. தலைமுறை தலைமுறையா முற்பிதாக்கள் ஆபிரகாமுடைய தேவன், ஈசாக்குடைய தேவன், யாக்கோபுடைய தேவன் எப்படி அழகா சொல்றாங்க பாருங்களேன். ஆபிரகாமுடைய தேவன், ஈசாக்குடைய தேவன், யாக்கோபுடைய தேவன் எங்களுடைய தேவன் என்று சொல்லி யோசுவா சொல்றான், மோசஸ் சொல்றான், ஜனங்கள் சொல்றாங்க. எஸ், நம்மளும் அப்படிதான் சொல்லணும். என் தாத்தா பேரை சொல்லணும், தாத்தாவின் தாத்தா பேரை சொல்லணும். இவர்கள் எல்லாம் என்னை வழிநடத்தி வந்தவர்கள், என் தகப்பன் என்னை வழிநடத்தினார் என்று பிள்ளைகள் சொல்லுமா? சொல்லணும். ஆண்டவரே, முழங்கால் படியிட்டு கேளுங்கப்பா. என் பிள்ளைகள் ஆண்டவரே இந்த உலகத்துல எதை அறிந்து கொள்கிறார்களோ உம்முடைய நாமத்தை அறிந்து கொள்ளணும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எஸ், என் நாமத்திலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். சாதாரணமானது, இயேசுவின் நாமத்தை கொண்டு செல்லுகிறோம். என் சந்ததி சொல்லணும்ப்பா. Thank you Lord, thank you Jesus. ஆவியானவர் எங்களோடு கூட ஊற்றணும், அதிகமாய் ஊற்றப்பட வேண்டும், ஊற்றப்பட வேண்டும். அப்பதான் எஸ், எனக்கு ஆண்டவர் இந்த காலத்துல உம்முடைய நாமத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னான். பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாதபடிக்கு எங்க மேல ஊற்றப்பட வேண்டும், சபையில ஊற்றப்பட வேண்டும் என்று சொல்லி கேட்போமா? ஜீசஸ், thank you Lord. Praise. ஊற்றுங்கய்யா ஊற்றுங்கய்யா பெருமழையாக, நிரப்புங்கய்யா நிரப்புங்கய்யா எங்க வாழ்க்கைய. ஊற்றுங்கய்யா ஊற்றுங்கய்யா பெருமழையாக, நிரப்புங்கய்யா நிரப்புங்கய்யா எங்க வாழ்க்கைய. உம்மை போல் மழை உண்டாக்க தேவர்கள் உண்டோ? வானமும் காணாகவே மழை கொடுக்குமோ? உம்மை போல் மழை உண்டாக்க தேவர்கள் உண்டோ? வானமும் காணாகவே சொல்வோம். நீரல்லவோ 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 நீரல்லவோ. ஊற்றுங்கய்யா ஊற்றுங்கய்யா பெருமழையாக, நிரப்புங்கய்யா நிரப்புங்கய்யா எங்க வாழ்க்கைய. இயேசுவே மாறுகளும் வற்றி போயிருக்கும், ஆவி ஊற்றப்பட்டா வனநிறம் செழிக்கும். வயல்களும் ஆறுகளும் வற்றி போயிருக்கும், ஆவி ஊற்றப்பட்டா வனநிறம் செழிக்கும். நீரல்லவோ 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 நீரல்லவோ. ஊற்றுங்கய்யா ஊற்றுங்கய்யா பெருமழையாக, நிரப்புங்கய்யா நிரப்புங்கய்யா கேட்போம். ஊற்றுங்கய்யா ஊற்றுங்கய்யா நிரப்புங்கய்யா நிரப்புங்கய்யா உங்க வாழ்க்கைய. ராஜாவின் முகக்கடையில் ஜீவன் இருக்கும், உங்க தயவுக்குள்ளே பின்மாறி இருக்கும். ராஜாவின் முகக்கடையில் ஜீவன் இருக்கும், உங்க தயவுக்குள்ளே பின்மாறி இருக்கும். நீரல்லவோ 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 நீரல்லவோ. ஊற்றுங்கய்யா ஊற்றுங்கய்யா
ஊற்றப்பட வேண்டும், ஊற்றப்பட வேண்டும், ஊற்றப்பட வேண்டும். இவர்களெல்லாம் யார்? இவர்களெல்லாம் யார்? இவர்களெல்லாம் மீன் பிடிக்கிறவர்களாச்சே. இந்த மீன் பிடிக்கிறவர்கள்லாம் எப்படி இவ்வளவு ஞானமா பேசுறான்? அப்ப இன்னொருத்தன் சொல்றான், அந்த பரிசேயன் எல்லார்கிட்டயும் சொல்றான், நியாயசாஸ்திரிகள்லாம் சொல்றான், இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள். நீ இயேசுவோடு கூட இருந்தீனா, இயேசு சொன்னாரு, எனக்கு பின்பாக வருபவர் தேற்றவாளன், அவர் வந்து உங்களை என்ன செய்வாரா? வழி நடத்துவார், உங்களை வழி நடத்துவார். அவர் இருந்தாதான் உனக்கு ஒரு மதிப்பு, எனக்கு ஒரு மதிப்பு. ஆவியானவர் இல்லைன்னா எனக்கு என்ன இல்லை? மதிப்பு இல்லை. வெறும் மீன் பிடிக்கிறவனாய் காணப்படுகிற பேதுரு, அவர் வந்த உடனே ஒரு பெரிய ஒரு மதிப்பு அவனுக்கு வந்தது பாருங்க. ஒரு பெரிய ஒரு கணம், பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் என்ன செஞ்சுதான்? நிரப்பிட்டது. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள், பிரித்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வயல்களும் ஆறுகளும் வற்றி போயிருக்கும், ஆவி ஊற்றப்பட்ட வனாந்திரம் செழிக்கும். வயல்களும் ஆறுகளும் வற்றி போயிருக்கும், ஆவி ஊற்றப்பட்ட வனாந்திரம் செழிக்கும். நீரல்லவோ 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 நீரல்லவோ, ஊற்றுங்கய்யா ஊற்றுங்கய்யா பெருமழையாக, நிரப்புங்கம்மா நிரங்குங்கம்மா எங்க வாழ்க்கைய. ஊற்றுங்கய்யா ஊற்றுங்கய்யா. ஆமென். கேட்போம். ஊற்றுங்கய்யா ஊற்றுங்கய்யா பெருமழையாக, நிரப்புங்கப்பா நிரப்புங்கய்யா. ஆமென். Glory to Jesus. எந்த பாடலாக இருந்தாலும் அதை உணர்ந்து பாடும் பொழுது அப்பதான் நம்ம பெற்றுக்கொள்வோம். எஸ் ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் வரணும்னா கர்த்தர் ஆவியானவர் வரணும். ஆவியானவர் வந்தாதான் எனக்குள்ளே ஒரு மாற்றங்கள் வரும். மாற்றங்கள் வந்தா உன்னை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியம் செய்வாரு. இனி நீ மீன் பிடிக்கிறவன் அல்ல, நீ மனுஷன் பிடிக்கிறவனாய் மாற்றுவார் கர்த்தர். மனுஷனை பிடிக்கிறது சாதாரணமான அல்ல, ஆத்மா ஆதாயம் செய்கிறவன் ஞானவான். ஆத்மா ஆதாயம் செய்கிறவன் ஞானவான். உன்னை பெரிய காரியத்தை, உனக்கு கனம் வேணுமா? உன் கூட ஆவியானவர் இருக்கணும். உன் கூட ஆண்டவரே ஆவியான இருக்கணும். ஆவியானவர் இருக்கிற நேரம் தான் நமக்கு பெரிய பலன், பெரிய ஆண்டவரே ஞானம், பெரிய சர்வ வியாபி அவரு. தேங்க்யூ லார்ட். ஆராதனை செய்யும் வேலை அப்பாவுக்கு ஒரே சந்தோஷமா மாறிடும். எஸ், நீங்க ஆராதிக்க ஆராதிக்க யாருக்கு சந்தோஷம்? அப்பாவுக்கு சந்தோஷம், சாத்தானுக்கு சாவு மணி. தேங்க்யூ தேங்க்யூ லார்ட். பிரைஸ் ஜீசஸ். நல்ல உற்சாகமாய் நல்ல கரங்களை தட்டி ஆராதனை செய்யும் நேரம், அப்பாவின் சந்தோஷ நேரம். ஆராதனை செய்யும் நேரம், அப்பாவின் சந்தோஷ நேரம். ஆராதனை 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 செய்யும் நேரம், அப்பாவின் சந்தோஷ நேரம். பாடுவோம். ஆராதனை செய்யும் நேரம், அப்பாவின் சந்தோஷ நேரம். கண்களின் விருப்பமே ஆராதனை ஆராதனை
glory. ஆராதனை செய்யும் நேரம் அப்பாவின் சந்தோஷமே பாடுவோம். ஆதார துருகமே ஆராதனை ஆராதனை அடைக்கல பட்டணமே ஆராதனை ஆராதனை ஆதார ஆதார துருகமே ஆராதனை ஆராதனை அடைக்கல பட்டணமே ஆராதனை ஆருயிர் தோழனே ஆராதனை அனுகூல துணையே ஆராதனை பாடுவோம். ஆருயிர் தோழனே ஆராதனை அனுகூல துணையே ஆராதனை 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 praise ஆராதனை 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 செய்யும் நேரம் அப்பாவின் சந்தோஷ நேரம் ஆராதனை செய்யும் நேரம் அப்பாவின் சந்தோஷ நேரம் நேசத்தின் உச்சிதமே ஆராதனை ஆராதனை பாசத்தின் பர்வதமே ஆராதனை ஆராதனை நேசத்தின் உச்சிதமே ஆராதனை ஆராதனை பாசத்தின் பர்வதமே ஆராதனை ஆராதனை பாடுவோம். உருக்கத்தின் சிகரமே ஆராதனை ஆசீர்வாத மழையே ஆராதனை உருக்கத்தின் சிகரமே ஆராதனை ஆசீர்வாத மழையே ஆராதனை 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 செய்யும் நேரம் பாடுவோம். Yes. அப்பாவின் சந்தோஷமே Glory to God. ஆராதனை செய்யும் நேரம் அப்பாவின் சந்தோஷ நேரம் ஏழையின் பலனே ஆராதனை ஆராதனை எளியோரின் திடனே ஆராதனை ஆராதனை ஏழையின் பலனே எங்களுடைய பலனே எஸ் ஆராதனை ஆராதனை எளியோரின் திடனே ஆராதனை ஆராதனை பெருவெள்ள ஆணையே ஆராதனை வேலுக்கு நிழலே ஆராதனை பெருவெள்ள ஆணையே ஆராதனை வேலுக்கு நிழலே ஆராதனை 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 செய்யும் நேரம் அப்பாவின் சந்தோஷ நேரம் ஆராதனை செய்யும் நேரம் அப்பாவின் சந்தோஷ நேரம் சேர்த்து சொல்லுவோம். ஆராதனை glory yes சந்தோஷமாய் ஆராதனை இயேசுவே 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 ராபா லா 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 பா 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 ஆராதனை 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 நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆராதனை செலுத்திருக்கிறீங்க. எவ்வளவு பெரிய பாக்கியவான் தெரியுமா? நம்ம எவ்வளவு பெரிய சுதந்திரவாளியாக இருக்கிறோம் தெரியுமா உங்களுக்கு? எஸ், அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பாவுக்கு ஏன் சந்தோஷம் தெரியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல ஆராதிக்க முடியாம இருந்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதிக்க முடியல. மோசே கிட்ட சொல்றாரு, பார்வோன் கிட்ட போய் சொல்லு, என் ஜனங்கள் ஆராதிக்க விடு, என் ஜனங்களை ஆராதிக்க விடு. நீ இன்னும் ஆராதிக்க முடியலனா இன்னும் நீ சிறையிருப்புல இருக்கிற. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னை விடுதலையாக்கின கர்த்தாவே சந்தோஷமான ஆராதிக்கிறேன்னு சொல்லுங்க.
சந்தோஷமா ஆராதிக்கிறேன்னு சொல்லுங்க. நீங்க சிறையிருப்பில் இருந்தா ஆராதிக்க முடியாது, விடுதலையோடு கூட ஆராதிக்க முடியாது. அதனால தான் பார்வோன் இடத்துல சொன்னாரு, போய் சொல்லு, என் ஜனங்களை ஆராதிக்க விடு, என் ஜனங்களை ஆராதிக்க விடு. எந்த கட்டுகளும் என் ஜனங்களை கட்ட முடியாது. நீ சுதந்திரவாளி, நீ சுதந்திரமாக்கப்பட்டவர்கள். Thank you Lord. கரங்களை உயர்த்தி சொல்லாமா? ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஓ ஆராதனை. விடுதலையாக்கப்பட்டவனே கர்த்தரை துதி. பாபா துலாக்காரா. ஓ ஆராதனை இயேசுவே. குமாரன் விடுதலையாக்கினாள். மெய்யாகவே விடுதலையாவீர்கள். உன்னுடைய பலன் அது, உன்னுடைய உரிமை அது. ஆண்டவரே நன்றி சொல்லுங்களேன், நன்றி சொல்லுங்களேன். என்னை இந்த நாளில் விடுதலையோடு கூட ஆராதிக்க வச்சார்ல. ஆமென். ஆண்டவரே விடுதலையோடு கூட உம்மை துதிக்க கர்த்தர் எங்களுக்கு இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்தபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். குமாரன் விடுதலையாக்கலைன்னா நம்மளுக்கு விடுதலையாக முடியாது. நீங்க ஒரு ஆராதனை சொல்றீங்கன்னா அந்த ஆராதனையில் ஒரு விடுதலை வேணுங்க. நமக்கு ஒரு விடுதலை வேணும். பலன் இல்லாம வந்தோம், துதிக்கும் பொழுது ஒரு புது பலன். ஆமென். கர்த்தரை துதிக்கும் பொழுது ஒரு புது பலன், விடுதலையாக்கப்பட்ட ஒரு பலன். ஆண்டவரே சுகத்திற்கு ஒரு பலன். ஆண்டவரே அப்பா, சுகவீனமா இருந்த நம்மை சுகம் உள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறாரே. உம்மை ஆராதிக்கும் பொழுது அந்த பலன் கிடைக்கிறது. ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு விடுதலை கொடுத்த தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். சரீர சுகத்தை கர்த்தர் கட்டளையிட்டபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். தேவகி அம்மாக்காக நாம் ஜெபிப்போமா? தேவகி அம்மாவுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஓ ஆண்டவரே, என்னதான் தங்களுடைய பெண்ணுடைய வீட்டில் இருந்தாலும் ஆராதிக்கக்கூடிய கிருபை நீங்க தாங்க கொடுக்கணும். அதற்கு வேண்டிய பலத்தை கர்த்தர் கொடுக்கணும். ஆண்டவரே, ஹீமோகுளோபின் கம்மியா இருக்குதுன்னு சொல்றாங்களே, ஆண்டவரே கர்த்தர் அந்த அம்மாவுக்கு நல்ல ஹீமோகுளோபினை கர்த்தர் கொடுத்து நல்ல உயர்த்தி உம்மை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அவர்களுக்கு ஆராதனை தான் வாஞ்சேன். அந்த வாஞ்சியை கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பீராக. செய்கிற கிருபையிலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேகருக்கு பலவீனம் ஆண்டவரே, கர்த்தரை ஆராதித்த உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு சுகத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் இயேசுவின் நாமத்தில் எல்லாருக்கும் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் அதிகரித்து கொடுப்பீராக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. புதிய மாதத்தை கர்த்தர் காண செய்திருக்கிறீர், அதற்காக நன்றி. 11 மாதங்களும் கர்த்தர் கடக்க செய்தீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. 11 மாதங்களும் எங்களுக்கு கர்த்தர் இருக்க ஒரு வீட்டை கொடுத்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல ஆண்டவரே சபையை போஷித்து காப்பாற்றினீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அநேக காரியங்களை அற்புதங்களாய் செய்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி மாதத்திலும் ஆண்டவரே எங்களை கொண்டு வந்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கணும். எஸ், மகிழ்ச்சியோடு புறப்பட்டு சமாதானத்தோடு கொண்டு போகப்படுவீர்கள் என்று சொல்லி எங்களை அன்றைய வார்த்தையினால் நிரப்பி எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். அதன் பிரகாரமாகவே பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியான வேளை பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில்